ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சைட் டிஷ் சாப்பாட்டுக்கு காரக்குழம்புக்கு இல்லை சாம்பாருக்கு எதுக்குன்னா தொட்டுக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு காராமணி பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் மேக்ஸிமம் 2 மினிட்ஸில் கண்டிப்பாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், அது போதும். இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகும் உளுந்தும் கலந்து வச்சுருப்பேன். நான் வந்து உடஞ்சி உளுந்தும் கடுகும் ஆல்ரெடி கலந்தே வச்சுருப்பேன், அது போட்டாச்சு. இங்கே வந்து பாருங்கள், ஒரே ஒரு வெங்காயம் கூட இருக்காது, அரை வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டுருவோம். சேர்த்துட்டு லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக வதங்குச்சு, 2 நிமிஷம் தான் 2 செகண்டு தான் விட்டேன், ரொம்ப நேரம் இல்லை. இப்போ இதில் அரிஞ்சு வச்சுருக்கேன் காராமணி, பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். காராமணி போட்டுட்டு லைட்டாக கலருவோம். இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. உப்பு வந்து நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன், நீங்கள் சால்ட் உப்பு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அந்த பொரியலுக்கு தேவையான உப்பு கலரிட்டு லேசாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, 1/4 கிளாஸ்க்கு விட கம்மியாக இருந்தால் கூட ஓகே, வெந்துடும் இது சட்டுன்னு. 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், இங்கே பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய், காரத்துக்கு காரத்துக்கு பச்சை மிளகா கூட போட்டுடலாம். காரம் ரொம்ப வேணான்றதுக்காக நான் சும்மா 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா அதில் லாஸ்ட்டில் தேங்காய் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள்ன்றதுனால தேங்காய் சேர்க்கலை. இப்போதைக்கு மூடி வச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. இதில் லாஸ்ட்டாக இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து தேங்காய் வேணான்றதுக்காக தான் நான் சேர்க்கல, எனக்கு கொஞ்சம் நெஞ்சு கரைச்சலாக இருக்குது, அதனால் நான் தேங்காய் சேர்க்கல. நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதோட ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.